அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஒரு குடியின் வரலாறு என்னும் கதையை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். அலுவலகம் முடிந்ததும் தான் புதிதாக வாங்கிய மோட்டார் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் ராமசாமி. சாலையிலிருந்து தன்னுடைய தெரு திருப்பத்தில் திரும்பும்போது மனைவி வழக்கமாக சொல்லும் வார்த்தைகள் அவருக்கு நினைவு வந்தன. தென்னை மரத்தில் இருக்கிற ஓனா காத்துல மரம் ஆடும்போது அந்த மரத்தை தானே ஆட்டுறதா நினைச்சு தலையை ஆட்டுமா. நீங்க என்னடான்னா பைக்கு திரும்பும்போது உடம்பு முழுசையும் இல்லை திருப்புறீங்க. 50 வயசுக்கு மேல இப்படி ஒரு பைக்கை வாங்கி ஓட்டினா இப்படித்தான் ஓனா மாதிரி வண்டி ஓட்டுவீங்க என்று நக்கலாக சொல்லுவாள் அவர் மனைவி. வீட்டை நெருங்கிய போது அவர் மனைவி மாடிப்படிகளில் அவசர அவசரமாக இறங்கி கேட்டை திறந்து கொண்டிருந்தாள். கேட்டை திற என்று பல முறை கெஞ்சினாலும் ஒரு தடவை கூட திறக்காத தன் மனைவி அன்றைக்கு ஓடி வந்து கதவை திறந்த போது அவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. மாடிப்படியிலிருந்து வேகமாக இறங்கி வந்தவள் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கி கொண்டு, ஏங்க நீங்க கோபப்படலைன்னா ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன விஷயம் சொல்லி தொலை. அதாங்க அந்த பேதியில போவான் உங்க மச்சினி வீட்டுக்காரன் சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்காரம்மாவை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கானா. கடைசியில நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்ச கதையா போச்சு. 1 வருஷம் வரைக்கும் குடிக்காம சும்மா இருந்தவன் இன்னைக்கு பார்த்து குடிச்சிருக்கான் பாருங்க. அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தி வந்து இப்பதான் சொல்லிட்டு போறா. குடிச்சது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறானா அந்த கொள்ளையில போறவன். ராமசாமி நிஜமாகவே அதிர்ந்து போனார். ஆனால் தான் தன் மச்சினியின் வீட்டுக்காரனை திட்டாமல் இருப்பதற்காகவே தனது வீட்டம்மாள் அவனை அதிகமாக திட்டுகிறாள் என்பது அவருக்கு புரியவில்லை. சிறிது நேரம் மௌனமாக மனைவியை பார்த்து கொண்டிருந்தவர் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவர் போல் சாவகாசமாய் சொன்னார். சரி, நீ வழிய விடு, எவனும் எக்கேடு கெட்டு போகட்டும். இதுக்கு தான் பாத்திரம் அரிஞ்சு பிச்சை இடுன்னு பழமொழியே சொல்லியிருக்காங்க. வழிய விடுறி, கேட்ட பழையபடி மூடு என்று சொன்னபடியே பைக்கை உள்ளே தள்ளி கொண்டு போனார் அவர். இப்போது அவர் மனைவிக்கு லேசாக அழுகையே வந்துவிட்டது. அருகில் வந்து அவர் கையை பிடித்து கொண்டபடி, நாம பாலை பார்க்கறதா பால் காய்ச்சிற பானையை பார்க்கறதா? உங்களுக்கே தெரியும், நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பெரிய பையனை பார்த்துக்கிறதுக்காகவே படிப்பை விட்டுட்டு நம்ம கூடவே வந்து இருந்தவ என் தங்கச்சி கமலசுந்தரி. அவ முகத்துக்காவது ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வரக்கூடாதா? அந்த பையன் எக்கேடும் கெட்டு போகட்டும். 1 வருஷமா விட்ட குடிய இப்போ ருசி கண்டிருக்கான். இனிமே வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு குடிப்பான். நாளைக்கே அவன் கடையையும் டெலிஃபோனையும் நான் இழுத்து மூடுறனா இல்லையா பாரு என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் ராமசாமி. இதுவே வேறொரு சமயமாக இருந்திருந்தால் அந்த அம்மா அவரை நார் நாராக கிழித்திருப்பாள். இன்றைக்கு அவர் காட்டில் மழை. கன்னங்களில் வழிந்த நீரை ஒரு கையால் துடைத்தபடியே அவரையே பார்த்தாள் அவர் மனைவி. அவர் ஒரு கமெண்ட் அடித்தார். தங்கச்சிக்காக ஒரு கண் அழுகுது, மச்சினனுக்காக இன்னொரு கண்ணு கொதிக்குதோ? நீங்க என்ன வேணாலும் திட்டிக்கங்க, நான் பதிலுக்கு திட்டமாட்டேன். அந்த பேயனை யாராவது போலீஸ்ல பிடிச்சி ஒப்படைக்கிறதுக்கு முன்னால சீக்கிரமா போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்க என்று கெஞ்சினாள் அவள். சரி, நான் மட்டும் போக முடியாது, நீயும் என் கூட வா. எனக்கு பம்புல தண்ணி அடிக்கிற வேலை இருக்கு. நீங்க ஒருத்தர் போனா பத்தாதா? ராமசாமி மௌனமாக மனைவியையே வெறித்து பார்த்தார். இவள் ஒருத்தி போனாலே அவன் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவான். ஆனாலும் இவள் வரமாட்டாள். அந்தஸ்து பார்ப்பதில் அசல் ராணி. தங்கச்சி வீடு ஒரு குடிசை பகுதி என்பதற்காக ஒரே ஒரு தடவை, அதுவும் அவள் புதிதாக குடித்தனம் போகும்போது தெருவில் நின்று வீட்டை எட்டி பார்த்துவிட்டு வந்தவள். ராமசாமி பைக்கை நிறுத்திவிட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். பைக்கிலேயே போறது தானே?
எனக்கு வார கோபத்தில் இடையில யார் மேலேயாவது ஏற்றிடுவேன். அதனால் நடந்தே போய் தொலைக்கிறேன். பைக்கை நீயே உள்ள தள்ளி கொண்டு போய் நிறுத்து என்று சொல்லிவிட்டு நடந்தார் ராமசாமி. ஆணையிட்ட கணவனை அசுரத்தனமாக பார்த்துவிட்டு பைக்கை இடித்து இடித்து தள்ளிக்கொண்டே போனாள் ராமசாமியின் மனைவி. வேகமாக நடந்தவர் மைத்துனி வாழும் தெருப்பக்கம் வந்துவிட்டார். மைத்துனியின் கணவன் மீது கோபம் கோபமாக வந்தது. ஆனாலும் அவன் நல்லவன் என்ற எண்ணமும் கூடவே வந்தது. நல்லவன் குடிக்கக்கூடாதா என்ன? நல்லாவே குடித்தான். கிராமத்தில் பல் தேய்ப்பதிலிருந்து படுக்க போகிற வரைக்கும் குடித்தான். ஆனாலும் இந்த ராமசாமி லீவிலோ அல்லது கேம்பிலோ ஊருக்கு போகும்போது 4 நாளைக்கு குடியை விட்டு விடுவான். சதா லுங்கியை கட்டி கொண்டிருக்கும் அவன் இவரை கண்டதும் வேட்டிக்கு வந்து விடுவான். இவருக்கு அதில் ஒரு பெருமை. ஒரு தடவை ஒரு லோக்கல் பஞ்சாயத்து ஆசாமி, நீங்க இருக்கும்போதெல்லாம் இவன் குடிக்கவே மாட்டேங்கிறான், பேசாம இவனை கூடவே மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போய் ஒரு கடையோ கண்ணியோ வச்சு கரையேற்றி விட்டா என்ன என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், ஏ தங்கதுரை, உங்க அண்ணாச்சிய உடும்பு புடியா புடிச்சுக்கடா என்றார். இவருடைய மனைவியும், நம்ம பையனை பார்க்க வந்ததால தான் கமலசுந்தரியோட படிப்பு கெட்டு போயிருச்சு, அவ வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது, அதனால அவனை கரையேற்றி விட்டுறலாம் என்று கெஞ்சினாள். கமலசுந்தரியும் அவள் கணவனும் கூடவே சென்னைக்கு வந்து விட்டார்கள். இவரும் வேறு வழி தெரியாமல் மைத்துனியின் புருஷனுக்காக வேலைக்கு அலைந்தார். மைத்துனியும் சென்னைக்கு வந்ததிலிருந்து பம்பரமாய் சுற்றியபடியே வீட்டு வேலைகள் அத்தனையும் ஒன்று விடாமல் செய்து கொண்டிருந்தாள். ராமசாமி தனது செல்வாக்கில் சென்னையிலேயே அவர்களுக்கு ஒரு மளிகை கடையை வைத்து கொடுத்தார். டெலிபோன் டிபார்ட்மெண்டில் தெரிந்தவர் ஒருவர் மூலம் ஒரு பொது தொலைபேசியையும் வாங்கி கொடுத்தார். 1 ரூபாய்க்கு பேசினால் 40 பைசா கமிஷன். ஆக மொத்தம் 1500 ரூபாய்க்கு மேல் மாத வருமானம் வந்தது அவர்களுக்கு. இப்போது மைத்துனியின் குடும்பம் இவர்களுக்கு கைமாத்து கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். மைத்துனி கமலசுந்தரி எதற்கு எடுத்தாலும் எங்க அக்காவால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் என்று அவர் காதில் விழும்படி அடிக்கடி நீட்டி முழங்குவாள். இப்படி ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருந்த மைத்துனியின் கணவன் தங்கதுரை இப்போது மீண்டும் குடிக்க போய்விட்டானே என்கிற ஆதங்கம் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது ராமசாமிக்கு. மைத்துனியின் வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்த போது தங்கதுரை தூள் பரப்பி கொண்டிருந்தான். சாராயத்தில் கலப்பதற்காக வாங்கிய சோடா பாட்டிலை கரலாக்கட்டை மாதிரி சுற்றியபடியே, ஏ குண்டம்மா, ஏ கூனி, ஏ குறுங்கழுத்தி, வாடி, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சொன்னதையே சொல்லிக்கொண்டு முன்னாலும் பின்னாலும் போய்கொண்டிருந்தான். ஏ வீட்டுக்கார கிழவி, நீ பெரிய இவளா? நீ ஆச்சு நானாச்சு. ஏண்டி, நீ கக்கூஸ் கதவை பூட்டி வைக்கணும், நாங்க வயிறு வீங்கி சாகணுமா? நீ பைப்பு குழாய்க்கு பூட்டு போடுவ, நாங்க தண்ணி தாகத்துல துடிக்கணுமா? அந்த தண்ணி கிடைக்காததுனால தாண்டி இந்த தண்ணியை போட்டேன். நாங்க ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ லைட்டை ஆஃப் பண்ணணும், எங்க கண்ணு குருடா போகணுமா? வீட்டுக்கு வரவங்கள நீ நாயே பேயேன்னு திட்டணும், நாங்க அவங்க முன்னாடி தலை குனியணுமா? சொல்லுடி. கரண்ட் பில்லை விட 2 மடங்கா நீ காசு வசூலிக்கணும், அதுக்கு நாங்க கணக்கு கேட்க கூடாதா? அதெல்லாம் இனிமே நடக்காது. ஏண்டி கிழவி, ஒத்தைக்கு ஒத்தையா வாரியா, இல்ல உன் புருஷன் அந்த கிழவனை அனுப்புறியா? அவனாச்சு நானாச்சு. இன்னைக்கு சென்னை தமிழும் நெல்லை தமிழும் விரவி கலக்க சாராய சூட்டோடு வீட்டுக்காரம்மாளுக்கு சவுக்கடி கொடுத்து கொண்டிருந்தான் தங்கதுரை. வீட்டுக்காரம்மாள் பயந்து விட்டாள். சற்றே குள்ளமாய், பார்வை பார்த்தாலே பயம் கொடுக்கும் தோரணைக்காரியான அவள் இப்போது அடங்கி ஒடுங்கி மாரியாத்தா மாரியாத்தா என்ற ஆகாசத்தை பார்த்து கும்பிட்டாள். கமலசுந்தரியின் சக குடித்தனக்காரிகளான மல்லிகா, கமலா, ஜோதி ஆகிய மூவரும் சந்தோஷம் தாங்காமல் வாயை பொத்தி கொண்டு சிரித்தார்கள். வீட்டுக்காரியின் கணவன் மனைவியை அடக்கவும் ஒருவன் பிறந்திருக்கிறானே என்ற மகிழ்ச்சியில் குத்துக்காலிட்டு சும்மாவே உட்கார்ந்து கொண்டு ஒரு டப்பாவை தரையில் தேய்த்து கொண்டிருந்தார். கிழவியின் 2 மகள்கள் கமலசுந்தரியின் பக்கம் வந்து, எக்கா
எக்கா என்று தடுமாறினார்கள். தங்கதுரை எகிரிக்கொண்டே இருந்தான். அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராமசாமி ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். ஏ தங்கதுரை, உன்னை ஏன் கையாலேயே போலீஸ்ல ஒப்படைக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்னடா நினைச்சுக்கிட்ட நீ? இப்பவே போய் போலீஸை கூப்பிட்டுட்டு வர என்று சொல்லி அவர் திரும்பி நடந்தபோது, வேணாம் சார், வேணாம் சார் என்று வீட்டுக்கார அம்மாள் அவரை தடுத்தார். கமலசுந்தரிக்கு முன்பு அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒருத்தியை அரிவாள் மனையால் வெட்டி விவகாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1000 ரூபாய் மாமூலோடும் அவள் அரக்கி அடங்கா பிடாரி என்ற பட்டத்தோடும் முடிந்திருந்தது. அதனால் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் என்றவரை வலுக்கட்டாயமாக தடுத்தாள் அந்த வீட்டுக்கார அம்மாள். அப்போதுதான் ராமசாமியை கவனித்த தங்கதுரை ஓடி வந்து அவர் கால்களில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்தான். அண்ணே, உங்களுக்கு கொடுத்த வாக்கு மீறிட்டேன்னே, மீறிட்டேன் என்று அவர் பாதத்தில் தலையை வைத்து அங்குமிங்குமாக ஆட்டினான். ராமசாமி விஸ்வாமித்திரரானார். இனிமே நீ 1000 சொன்னாலும் உன்னை மெட்ராஸ்ல வைக்க போறதில்ல, கடையையும் உன்னை இனிமே நடத்த விட மாட்டேன் என்று கத்தினார் அவர். தங்கதுரை தலையை நிமிர்த்தி ராமசாமியை கூச்சத்தோடு பார்த்தான். ஐயோ ஐயோ என்று அரட்டினான். அதற்குள் அந்த வீட்டுக்காரம்மாள் கிட்டத்தில் வந்து, ஐயா, அவர் மகராசனா அடுத்த மாசம் காலி பண்றதானா பண்ணட்டும், இல்லாட்டி இங்கேயே இருக்கட்டும். நானும் அவர் சொல்றது மாதிரி இனியெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன். இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைசாரே என்று ராமசாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். இதனால் ராமசாமிக்கு இன்னும் கோபம் அதிகமானது. பல்லை கடித்து கொண்டு எதுவும் பேசாமல் நின்றார். கமலசுந்தரி கைகளை பிசைந்தாள். அதற்குள் குடித்திருந்த தங்கதுரை அவர் காலுக்கு அருகிலேயே வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். அவசரமாக அருவருப்புடன் தன் கால்களை விடுவித்துக் கொண்டு, இப்பவே போய் கடையை சீல் வைக்கிறேன், நாளைக்கே டெலிபோன் லைனையும் கட் பண்றேன் என்று சொல்லிக்கொண்டே வெளியேறினார் ராமசாமி. அப்போது அத்தான் அத்தான் என்று கூப்பிட்டு கொண்டே கமலசுந்தரி வழிமறித்தாள். இந்த பாரு கமலசுந்தரி, நீ வேணும்னா இருந்து கடையை நடத்து, ஆனா உன் புருஷன் இனிமே இந்த மெட்ராஸ்லயே இருக்கக்கூடாது, இருக்கவும் விடமாட்டேன். அத்தா சும்மா கிடங்கத்தான், முதல்ல நான் சொல்றத கேளுங்க. இந்த வீட்டுக்காரியோட அட்டூழியம் தாங்க முடியல. பொறுமையா அவகிட்ட சொல்லி பார்த்தேன், கண்டுக்கல. அப்போதான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இவரு போட்டா புலி, போடாட்டா பூனை. இந்த பூனைய ஒரு நாளாவது புலியாக்கணும்னு தான் அதை போட சொன்னேன். இல்லாட்டி இவரும் இந்த குதி குதிச்சிருக்க மாட்டாரு, அவளும் இந்த மாதிரி அடங்கி இருக்க மாட்டா. இனிமே அவர் குடிக்க விடாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. இப்போ உங்க கோவத்தை விட்டுட்டு வீட்டில் வந்து காப்பி சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாமா, உன் புருஷன் மிச்ச மீதி சரக்கு வச்சிருப்பான், அதையே நீ எனக்கு தந்தாலும் தருவ, உங்க சகவாசமே வேண்டாம் என்று சொன்னபடி நடந்தார் அவர். பின்னாலேயே ஓடி வந்தாள் கமலசுந்தரி. அத்தான், எய்தவனா இருக்கும்போது அம்ப போய் நோகுறீங்களே, அவரை குடிக்க சொன்னதும் நான் தான், குடிக்க வச்சதும் நான் தான். ஒருத்தர் குடிச்சா அந்த காரியத்தை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலேயும் நீங்க விரட்டுறதா இருந்தா என்னத்தான் விரட்டணும். அந்த வீட்டுக்கார ராட்சசியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ராமசாமி பதிலுக்கு கோபமாக பேச போனார். ஆனால் அவரையும் மீறி சிரிப்பு வந்தது. மகளாய் நினைத்து வளர்த்த மைத்துனியை தலையை வருடிவிட்டு வீட்டை நோக்கி நடந்தார். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திக்கலாம். நன்றி.